வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஃபினிட்டி பேக்கேஜ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் மைசூர் டெம்பிள் டூர் ஏப்ரல் 2026 இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற பேக்கேஜ். அண்ட் இந்த பேக்கேஜுக்கு அப் அண்ட் டவுன் நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரெயின் ஜேர்னி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில். இங்கே மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய மைசூர் வந்தே பாரத் ட்ரெயின் நம்பர் 20607 சென்னை சென்ட்ரல் டு மைசூரு ஜங்ஷன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். கரெக்டாக இப்போ வந்து டைம் 5:30 ஆகுது. இன்னொரு 20 மினிட்ஸில் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குது ஜேர்னின்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்த வந்தே பாரத் அப்படின்னு பார்த்தா இதுதான், இந்த சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வந்தே பாரத் தான். ஸோ இன்னும் எப்படி ஓடிட்டுருக்கு அது ஆயிடுச்சுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து 2.5 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படி அந்த 3 வருஷமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போ சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க, இப்போ என்ன டைமிங்கில் இருக்குது, உள்ள ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. சூப்பரான ஒரு ஏர்லி மார்னிங் டைம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. சென்னை சென்ட்ரல்லேருந்து மார்னிங் 2 வந்தே பாரத் டிபார்ட் ஆகும். லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம மைசூர் வந்தே பாரத், அந்த பக்கம் டிபார்ட் ஆகி கிளம்பிட்டு இருக்கிறது நர்சாப்பூர் வந்தே பாரத். சென்னை சென்ட்ரல் விஜயவாடா நர்சாப்பூர் வந்தே பாரத். அவன் குட்டி வந்தே பாரத் 8 கோச் வந்தே பாரத். அவன் நம்ம மைசூர் வந்தே பாரத் பெரிய வந்தே பாரத் 16 கோச்சு. இன்னைக்கு நமக்கு சீட்டு கிடச்சிருக்கிறது C3 கோச்சில். டோட்டலாக வந்து ஏசி சேர் கார் கோச்சஸ் 14 இருக்குது, C1லேருந்து C14 வரைக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் 2 இருக்குது, E1 E2. நம்ம கோச் ஆல்மோஸ்ட் ஃபுல் இன்னைக்கு. மோஸ்ட்லி பெங்களூர் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. மார்னிங் கிளம்பக்கூடிய மைசூர் சதாப்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த மைசூர் வந்தே பாரத்தாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அகெயின் பெங்களூர்லேருந்து மைசூர் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நடுவில் ரயில் நீர் 500 ml பாட்டிலெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது செட் ஆகலை போல். திருப்பி 1 லிட்டருக்கே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ப்பாக டோர்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ சென்னை சென்ட்ரல் டு மைசூர் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸான 496 கிலோமீட்டர்ஸை 6.5 ஹவர்ஸில் கவர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. 5:50 மார்னிங் கிளம்புறது, 12:20 மதியானம் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அந்த டைமிங் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறாங்களான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக 2 நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஒன்று தமிழ் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 நியூஸ் பேப்பர் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து தமிழ், தினமலர் லைனாக வச்சிட்டாங்க. அதுபோல் இந்த மேகசீனும் எப்பயும் போல் இருக்கும், பிளாட்ஃபார்ம் மேகசீனு. அண்ட் இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த 1:30 ஆக்ஷனை ஹிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீ கேட்டு கொடுத்துட்றாங்க.
டீ கிட்லேயே வந்து நம்ம வேணும்னா இந்த ஏலக்காய் டீ வாங்கிக்கலாம், இல்லை மசாலா டீ வாங்கிக்கலாம். ரெண்டுமே சேர்த்து தர மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று தான். அண்ட் அது போக ஒரு குட்டி பிஸ்கெட் பாக்கெட்டு, ஓட்ஸ் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் ஸ்டிக்கு, அப்புறம் இந்த பேப்பர். இதில் ஆக்சுவலி தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஆன்வர்டு 20607 நம்ம போயிட்டுருக்கிற வந்தே பாரத். அதில் என்னென்ன ஃபுட்லாம் எங்கெங்கே ஏறுறவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது வந்து ரிட்டன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி MAS டு மைசூர் ட்ராவல் பண்ணுறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், மார்னிங் டீ கிட் வந்துடும், அதுக்கப்புறம் ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. மேபி நமக்கு பெங்களூர் தாண்டினதுக்கப்புறம் ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீமிக்ஸ் டீ வந்து எப்போவுமே டேஸ்ட் வைஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே ஆவரேஜ் சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சென்ட்ரல்லேருந்தே ஒரு நல்ல ஸ்பீடு, நல்ல ஒரு நான் ஸ்டாப் ரன்னு 50 நிமிஷத்தில் நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ஸ்கிப் பண்ணுறோம். Chandigarh is standing on platform number 2. May I have your attention please? Train number 20607 from Kurachi Talaivar, Dr. M.G. Ramchandran, Chennai Central to Mysuru via Satellite City Vande Bharat Express is standing on platform number 1. Passengers are requested to take their respective seats. Krishna Rajapuram via ஷார்ப் டைம் ஆன் டைமுக்கு நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். சென்னை சென்ட்ரலுக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே இன்டர்மீடியட் ஹால்ட்டான காட்பாடி வந்திருக்கோம். நடுவில் நான் இறங்க கூட இல்லை, ஸ்டேஷன் வந்தோடனே நான் இறங்க கூட இல்லை, ஏன்னா 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. ஸோ டோர் பக்கத்துலேயே இருந்தே அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம காட்பாடி தாண்டினதுக்கப்புறம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. மார்னிங் டீ கொடுத்த மாதிரி இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. மெயினாக வந்தே பாரத் பேசஞ்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமே ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு தான். எப்படி இருக்கு நல்லா நீட்டாகவே இருக்கு. ஸோ நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ஸோ இதிலே வந்து ட்ரெயின் நம்பர் போட்டாங்க, இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி இதிலே போட்டாங்க. பொங்கல் மாதிரி பொங்கல், உப்புமா மாதிரி உப்புமா, வடை மாதிரி ஒரு வடை, கேசரி மாதிரி ஒரு கேசரி, எல்லாம் மாறி தான் இருக்குது. இந்த வடையோட நிலைமையெல்லாம் பார்த்தா வடை மாதிரியே இல்லை, ஏதோ கொடுத்துருக்காங்க. சட்னி சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த வாட்டி வந்து சொதப்பிட்டாங்கங்க. டேஸ்ட் வைஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. பாருங்கள், சாம்பார்லாம் தண்ணி மாதிரி இருக்குது.
சாம்பார் தான் தண்ணி மாதிரி இருக்குன்னா சட்னியும் அதே தண்ணி மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். ஆமாம், அது பேர் சட்னியா? இதுதான் போட்டிருக்காங்க. இருங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சட்னி ஸ்மெல் வருது. வேர்க்கல்ல இதை ஸ்கேன் பண்ணும்போது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்து மெனு வரும். IRCTC MAS MOS VB வெஜ் மெனு. இன்றைக்கி கொடுத்துருக்கிறதோட மெனு டேட்டு 30th ஏப்ரல். ரைஸ் பொங்கல், சேமியா கிச்சடி. அது பேர் வந்து கிச்சடியா? அது உப்புமா நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மெதுவடை, கேசரி, சாம்பார், சட்னி. இந்த பாருங்க, இங்கே சட்னி தான் போட்டிருக்காங்க. ஆனால் சட்னி மாதிரி சத்தியமாக இல்லைங்க. அது யாருப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டு? சங்கல்ப் ரீக்ரியேஷன். ஏதோ பேரே தெரியாதவங்ககிட்டலாம் கேட்ரிங் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொதப்பிடுறாங்க. ரொம்ப சுமாரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ்லாம் ரொம்ப மோசம் இல்லைங்க. குறை சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஒரு மோசம் கிடையாது டேஸ்ட் வைஸ். ஆனால் அந்த சாம்பார் சட்னி உண்மையிலே மோசம்தான். அதுவும் வந்து தமிழ்நாடு கர்நாடகாவில் இருந்துட்டு அப்படி ஒரு சாம்பார் சட்னி சாப்பிட்றது ஏற்றுக்கவே முடியாது. ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் ஏன் தான் திரும்ப மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு தெரியல. எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கும் சதாப்தி வந்தே பாரத்தில் ஃபுட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னு எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கும். அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அப்புறமும் ரயில்வேஸால் அதை சரி பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ரயில்வேஸால் அதை சரி பண்ணவே முடியாட்டி இந்த ஃபுட்டுங்கிற விஷயத்தையே தூக்கிடலாம் அப்படின்னு தோணுது. இந்த ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் முக்கியமாக வந்து ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் இந்த சதாப்தி வந்தே பாரதெல்லாம் சும்மா இல்லைங்க. ஆல்மோஸ்ட் 200 rupees கிட்டே கொடுக்குறோம் காலையில் சாப்பிட்ற அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த கொடுக்குற காசுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் நிற்காது. வரும் அந்த வழியாக தான் போகும், ஆனால் நிற்காது. நேராக மெஜஸ்டிக் தான். बुक करने के लिए बोलो उतर तो जा, फिर बुक करने के लिए बोलो क्रॉसिंग करना पड़ेगा 6 पैसे। பாதி கோச்சுக்கு மேலேயே இங்கே இறங்குறாங்க. அதே சமயத்தில் இங்கேருந்து ஏறுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் போட் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஏறுற பேசஞ்சர்ஸும் இருக்காங்க, இறங்குற பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இறங்குறவங்க தான் ஜாஸ்தி. சென்னையிலேருந்து பெங்களூர் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பெங்களூரில் இறங்குறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. இங்கேருந்து ஏறுறவங்க கொஞ்சமாக தான் இருக்கும். நிறைய சீட்ஸ் இதுக்கப்புறம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரண்ட்டில் கூட புக் பண்ணலாம். பெங்களூர் டு மைசூர் சம்டைம்ஸ் கரண்ட்டில் கூட அவைலபிளாக இருக்கும்.
அண்ட் எப்போவுமே சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வந்தே பாரதாக இருக்கட்டும், மைசூர் டு சென்னை சென்ட்ரலாக இருக்கட்டும், க்ரூ சேஞ்ச் வந்து இங்கே எஸ்பிசி கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் நடக்கும். இப்போ வந்து க்ரூ மாறி இருக்காங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு க்ரூ, அப்புறம் பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் ஒரு க்ரூ. சீக்கிரம் போய் ஏறிடுவோம், ரொம்ப நேரம் வெளியில் நிற்க முடியாது, ஏன்னா ஆன் டைம் வந்திருக்கு. ஸோ ஆன் டைமே எடுத்துருவாங்க. பயணிகளையும் இந்திய ரயில்வே வரவேற்கிறது. ಪ್ರಯಾಣಿಕರನ್ನು ಸ್ವಾಗತಿಸಿದೆ. இதே நம்ம வந்து சதாப்தியில் போயிருந்தோம்னா மினி லஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து 1 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும். வந்தே பாரத் 12:20க்கு மைசூர் போயிடுறதுனால ஸ்நாக்ஸ் மட்டும் தராங்க. ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பெங்களூருக்கும் மைசூருக்கும் நடுவில் இருக்கும். ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு பெங்களூர் மைசூர். ஸோ இதுதான் ஸ்நாக்ஸ் கிட்டு. ஒரு கட்டா மீட்டா கொடுத்துருக்காங்க, ஹல்திராம்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து வடை இருக்கும் உள்ள வந்து ஒரு மசால் வடை இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டீ கிட்டு இந்த வாட்டியும் இருக்குது. ப்ரீ மிக்ஸ் சாய் தான், ஹாட் வாட்டர் தருவாங்க. அண்ட் டொமேட்டோ கெச்சப்பு. இது எதுக்குன்னு தெரில, வடையில் தொட்டு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு பட்டீசா, பிகாஜியோடைய பட்டீசானா என்ன, சோன் பப்படி. நேரத்துக்கு நேரம் ஏதாச்சும் சாப்பிட வந்துகிட்டே தான் இருக்குது. சென்னை சென்ட்ரலுக்கும் காட்பாடிக்கும் நடுவில் நம்ம டீ கிட்ட கிடச்சிது. காட்பாடிக்கும் பெங்களூருக்கும் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பெங்களூருக்கும் மைசூருக்கும் நடுவில் இந்த ஸ்நாக்ஸ் கிட்டு. ஸோ சாப்பாடு வந்து சஃபிஷியன்ட் அளவு கொடுத்துட்றாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். கலக்கு 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 கலக்கு. இதில் வடை கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட் வைஸும் சரி. நல்லா பெரிய வடையும் கொடுத்துருந்தாங்க. சொல்லுமா அபவுட் ஹலோ. நம்ம எங்கே வெரி குட். டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் டைம் நம்ம மைசூர் வந்தே பாரத் இன்றைக்கி வந்து மைசூர் ஜங்ஷன் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த 6.5 hours டைமை வந்து கேட்சப் பண்ணுவாங்களா, மெயின்டைன் பண்ணுவாங்களா, இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதை விட சீக்கிரமாக 6 hours 10 minutes சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் ஜங்ஷன் சல்லுன்னு சூப்பராக வந்தாச்சு. கட் பண்ணால் மைசூர் பேலஸ் வந்தாச்சு. ஸோ மைசூருடைய சைட் சீயிங் ஆரம்பிக்குது. 2 விஷயம். ஒன்று, இந்த பேக்கேஜ் வந்து ஒரு டெம்பிள் பேக்கேஜ், கம்ப்ளீட்டாக ஒரு டெம்பிள் பேக்கேஜ் தான். ஸ்டார்டிங்கில் என்ன தான் வந்து பேலஸில் ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லைனாக கோயில்கள் தான் நிறைய பார்க்க போகிறோம். மெயினாக வந்து சாமுண்டி கோயில், ஸ்ரீரங்கப்பட்டினம் போகிறோம், அப்புறம் நஞ்சங்கூடு போகிறோம். நிறைய முக்கியமான கோயில்கள் எல்லாம் வந்து மைசூரை சுற்றி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் கவர் ஆக போகுது. 2வது, இன்றைக்கி நம்ம பண்ண வந்தே பாரத் ஜேர்னி. ஸோ இந்த வந்தே பாரத் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரெயின் தான், நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. நிறைய ட்ரெயின்ஸை ஓவர்டேக்லாம் பண்ணி அடித்து ஒரு 6 hours 10 minutes நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ டைமிங், அந்த ஸ்பீடு, அதிலலாம் எந்த குறையுமே இல்லை. பட் அந்த ஃபுட்டு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் மட்டும்
ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லாவே இல்லை, டேஸ்ட்டே நல்லா இல்லை, பட் அந்த இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சாம்பார் சட்னி சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் ப்ராப்பராக கொடுத்தா பேசஞ்சர் சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இதோட வந்து இந்த வந்தே பாரத் ஜர்னி அண்ட் இந்த vlog முடிவுக்கு வருது. vlog முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டியோடைய நிறைய பேக்கேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். டடா.